Presta Premium Women's Wear. Let your body love it. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். கும்பலாங்கி நைட்ஸோட ரைட்டிங் ஸ்டைல் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு ரெஃபரன்ஸுக்கு நான் அதுதான் வச்சுருந்தேன். இது வரைக்குமே நான் எந்த ஆக்டரையுமே வந்து அவங்க பர்ஃபார்மன்ஸுக்காக நான் திரும்ப பார்த்ததே கிடையாது. எப்படி அந்த மனுஷன் நடிக்கிறாரு, அது அப்படியே அந்த ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிச்சிட்டே தான் இருக்கும். என்ன பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டுருப்பாரு. அவங்க வந்து ஒன்றும் இல்லை. நான் இது வரைக்கும் நான் சைனும் பண்ணல, அட்வான்ஸும் வாங்கலை. எங்கேயுமே எந்த கம்பெனிலையுமே நான் பண்ணல. குட்டி டைமில் வந்து எழுதிட்டு டக்குன்னு போய் பண்ணுறதுக்கு எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை. நான் ஒரு கதை ஒரு ரைட்டிங் ஸ்டேஜில் இருந்தேன். அப்போது தேட்டருக்கு ரேண்டமாக ஒரு படம் போகிறேன். நான் எழுதிட்டு இருக்க கதை அப்படியே திரையில ஓடிக்கிட்டு இருக்கு. ஐயோ என்னது இது, நம்ம யோசிச்ச அதே ஐடியா, அதே நிறைய விஷயம் சிமிலராகவே இருந்துச்சு. என்றைக்குமே ஒன் லைனை விட அதை எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட அந்த ட்ரீட்மெண்ட் தான் அந்த கதையை வந்து புதுசாக மாற்ற போகுது. ராமேஸ்வரம் போர்ஷன் இருக்கு, அந்த ஓப்பனிங் சீன் ஃபுல் சொதப்பலங்க. மூஞ்சிக்கு நேரம் கூட பேச முடியாது. சார் சக்கடி இது பண்ணுங்க சார், இப்படியான ஒரு விஷயம் சார், இதை பண்ணுங்க கட் சப்போது இதை. அப்போ நீங்கள் அந்த கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு முன்னாடி இருந்ததுனால தான் எனக்கு அன்றைக்கி அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு ஓகே இந்த ரஷ்ல இருக்கான் அவன் இதுதான் பண்ணுறான்ற ஒரு விஷயத்துக்கு வந்தாங்க. ஃபஸ்ட்டே நான் அதை பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய கிளாஷ் ஆகிடுக்கும்னு எனக்கு தோணும். படங்கள் வந்து நான் நிறைய அழுக வைக்கும். மிராக்கிள் இன் செல் நம்பர் 7 சொல்லி ஒரு படம், அதுலேருந்து என்னால் ஒரு 2 days என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல. நிறைய அழுதுருக்கேன். அதை நான் பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு. வர்ணமாயிரம் அப்பா கேரக்டரும் பண்ணிருப்பாரு, ஸ்கூல் பையன் கேரக்டரும் பண்ணிருப்பாரு. எனக்கு அந்த டிஃப்ரென்சியேஷனை நீங்கள் ஒரு பாயிண்ட்ல மறந்துடுவீங்க. அவங்க ஒரே ஆள் தான் 2 பேர் பண்ணுறாங்கன்றதே. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பயங்கர கன்வின்சிங்காக பண்ணியிருப்பாரு. அந்த ஒரு சீன் இருக்கும், கண்ணாடி முன்னாடி அப்படியே அடிச்சு இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒன்று பண்ணிட்டு இருப்பாரு. அவன் எனக்கு தான்டா அந்த ஃபைட்லலாம் கூட கற்றுடுவேன். எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கேள்விப்பட்டோம் நானி உங்களோட கதை கேட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல். சூர்யா சாரை மீட் பண்ணீங்க, அவங்க சைட்லேருந்தும் ஏதோ கதைகள் கேட்டாங்க. ஹாய் பீஷன் ப்ரோ. ஹாய் ப்ரோ. வணக்கம். வணக்கம். வித் லவ் மூலியமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அதுவும் டெபியூ ஹீரோவாக பண்ணியிருக்கீங்க. டேரக்டர்னால் அவங்கள்ட்ட கேட்கும்போது என் படம் ரிலீஸ் ஆக போது ஒரு பயம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்டர்கிட்ட பேசும்போது டேரக்டர் பார்த்துப்பாரு அப்படின்வாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆக்டர் டிரெக்டர், அதனால் நான் கேட்குறேன். அதாவது இந்த படத்துக்கு நீங்கள் டேரக்டர் கிடையாது, இருந்தாலும் அந்த ஒரு பயம் கான்சியஸாக வந்து இல்லை நம்ம படம் கரெக்டாக போய் சேரணும், ஒரு டேரக்டராக எனக்கு தான் தெரியும் என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அதில் எவ்வளோ தூரம் கான்சியஸ் டெசிஷன் எடுத்துகிட்டு இருக்கீங்க, எவ்வளோ தூரம் ரிலாக்ஸாக இருக்கீங்க? இல்லை ரிலாக்ஸ்டாக இல்லை, மொதல் விஷயம் பதட்டமாக தான் இருக்குது. ஏன்னா படம் நல்லா வந்துருச்சு, கண்டென்ட் சூப்பர், எல்லாருமே அவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு பயம், ஃபஸ்ட் டைம் இன்ட்ரொடியூஸ் ஆகுறேன். ஸோ அந்த ஒரு பதட்டம் இருக்குது. மக்கள் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க போகிறாங்கன்ற ஒரு பதட்டம் இருக்குது. மற்றபடி எஸ், அவுட்புட்டாக எல்லாமே ஹாப்பி, டீமாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஒரு யங் ஏஜ் கேட்டகரியில் இருக்கிற ஒருத்தர். ப்ரெஸ் அண்ட் மீடியாவை ஃபேஸ் பண்ணுறதே நிறைய பேர் நம்ம என்னென்ன மாதிரியான கிரிட்டிசிசம்லாம் ஆகுது அப்படின்றத பார்த்துருக்கோம். அவங்கள ஃபேஸ் பண்ணுறது உங்களுக்கு எப்படி இருக்குது? இப்போ கூட ரீசெண்டாக கோயம்புத்தூரில் ஒரு ப்ரெஸ் மீட்லாம் பார்த்தோம். ஃபேஸ் பண்ணுறது எப்படி இருக்குது? இப்போ நம்ம படத்தை பற்றி கேட்க போகிறாங்களா, இல்லை படத்தை தாண்டி வேறு ஏதாவது கேட்க போகிறாங்களா? ஏன்னா அவுட் ஆஃப் த சிலபஸ்லாம் பயங்கரமாக வரும். அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ண தயாராகிட்டு இருக்கீங்க? இல்லை என்னென்னா, டூரிஸ்ட் ஃபேமிலியிலேயே நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட் வந்து ட்ரெய்லர் கணக்கு உட்காந்துருக்கோம். உட்காந்துட்டு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பயமாக இருந்துச்சு. அவங்கள மீட் பண்ணவே எனக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சு. நான் கேட்குறாங்க, என்கிட்ட படத்தை தாண்டிலாம் கேட்குறாங்க, எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு. அப்போ சசி சார் கூட வந்து காப்பாற்றிடுவார், மைக்கை பிடிங்கிட்டு அவர் பதில் சொல்லிவிட்டு என்னை காப்பாற்றி விட்டார். நான் அன்றைக்கி தப்பிச்சிட்டேன். இப்போ என்னென்னா, இப்போ முழு ஃபோக்கஸும் என் பக்கம் திரும்பிடுச்சு. ஸோ இது எப்படினாலும் நம்ம தான் ஃபேஸ் பண்ணி ஆகணுன்ற ஒரு இதாகிடுச்சு. அதனால் அவசரப்பட்டு எதுவும் பேசுறதில்ல. அவங்க சொன்ன கேள்வியை கேட்டுட்டு அதை மைண்டில் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணிட்டு தான் பதில் சொல்கிறேன். அவங்களும் கேட்குறாங்க, அதை கரெக்டாக இப்போதைக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்ததுக்கு பெட்டர் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் காம் டவுனாக ஆகி தான் பதில் சொல்கிறேன். ஸோ பிரச்சனை இல்லை. டூரிஸ்ட் ஃபேமிலி முடிஞ்ச உடனே நீங்கள் எதுக்கு ஆக்டர் ஆனீங்க அப்படின்னு இப்போது சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீடியா அந்த கான்வர்சேஷனில் ஒருத்தர் கேட்டார், நீங்கள் எதுக்கு இப்போ போய் நடிக்கிறீங்க, அந்த டைமில் நீங்கள் உட்காந்து எழுதுனாவது நல்லா எழுதலாம்ல அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன் போச்சுல, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அது புரியுது, அவங்க ரொம்ப இதில் உரிமையில் தான் கேட்குறாங்க எல்லாமே. ஆனால் எனக்கு என்னென்னா, டைரக்ஷனை நாம் விட்டுட்டு வரல. அது எப்போவுமே லைஃப் லாங் அது போயிட்டு தான் இருக்க போகுது. ஏன்னா நிறைய பேருக்கு இங்கே பயமாக இருக்குது. டேரக்டர்ஸே நல்ல டேரக்டர்ஸே ரொம்ப கம்மியான சூழல் இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் டேரக்டர் பண்ணுறாரு, அப்புறம் போய் ஆக்டர் ஆகிடுறாரு. ஆக்டர் ஆகி வேறு டேரக்டரோட படங்களில் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ நாங்கள் ஒரு நல்ல படம் பார்த்து இந்த பையன் இப்படி வருவான் தெரியுமா அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்த பையன் எங்கே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதனால தான்.
இல்லை அது கண்டிப்பாக அது புரியுது, அந்த கன்சர்ன் புரியுது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான், ஒரு ரைட்டிங்க்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த டைம் ஒன்று எடுக்கும் ஒரு கதை எழுதி முடிக்கிறதுக்கு. அண்ட் நீங்கள் எழுதியே முடிச்சிட்டாலும், இப்போ நான் என்கிட்ட ஒரு கதை இருக்குது, என்னால் இமீடியட்டாக இப்போ அடுத்த படம் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா ஒரு ஹீரோட்ட போனோம், அவருக்கு சில லைனப்ஸ் இருக்கும், அந்த டேட்ஸுக்குள்ளே அந்த ஸ்லாட்ஸில் இப்போ என்னால் இத்தனை நாள் எனக்கு தேவைப்படுது, அத்தனை நாள் அவரால் கொடுக்க முடியுமான்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை கொடுக்க முடிஞ்சால் தான் அந்த ப்ராசஸே அடுத்து மூவ் ஆகும். ஸோ அது எப்போ என்னன்னு தெரியல. நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தெரியுமே, நிறைய டேரக்டர்ஸ் வந்து ஒரு 2 years 3 years டைம் எடுக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஃபஸ்ட்டு விஷயம் ஸ்கிரிப்ட் முடிக்கிறது ஒரு பெரிய சேலஞ்சு ஆன ஒரு விஷயம் தான். ஏன்னா நீங்கள் அதில் ரைட்டர்ஸ் பிளாக் வரும், ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதை முடிச்சுட்டு அடுத்த கட்ட ப்ராசஸ் இது ஒன்று இருக்குது. ஸோ அவ்வளோ டைம் அதில் இருக்குது. நீங்கள் அந்த டைமில் எனக்கு கேட்டிங்கன்னா பெரிய ஒரு விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வந்து நம்ம ஒரு வேலை பார்க்குறோம், அதில் ஒரு ப்ரொமோஷன் வருது, அதை எடுத்துக்க மாட்டோமா, அந்த மாதிரியான ஒரு இதாக தான் நான் பார்க்குறேன். இல்லை நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு நானும் இது பண்ணல. எனக்கு தயக்கம் இருந்துச்சு. பட் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே என்னை ரொம்ப நம்பும்போது நானும் சரி ஓகே நம்ம நம்பி இது ஒன்று பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் தான் இறங்கினேன். மற்றதெல்லாம் கொஞ்சம் அப்படியே உங்களுடைய பாஸ்ட்டுக்கு போகலாம். என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. படங்கள் நிறைய பார்த்துட்டே இருந்திருப்போம். அப்பா கூட பார்த்துருப்போம், அம்மா கூட பார்த்துருப்போம். நமக்கு என்னன்னே விவரம் புரியாத நேரத்தில் சும்மா போய் பார்த்துட்டு ஓகே ஒரு ஃபைட்டு நடக்குது, ஒரு சாங் நடக்குது, ஜாலியாக பார்த்துட்டு வந்திருப்போம். ஒரு படம் நான் அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தேன். அது படம் அப்படின்றதே எனக்கு அன்றைக்கி தான் உணர்ந்தேன். ஏன்னா அதில் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது, எண்டு பாயிண்ட் இருக்குது. ஒரு ஹீரோ போராடுறாரு, ஒரு பொலிட்டிக்கலான ஒரு ஐடியாலஜிக்காக போராடிட்டுருக்காரு அப்படின்றதே எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. ஸோ அதுலேருந்து நான் வந்து ரொம்ப படங்களை பார்க்க ஆர்வமானேன். அந்த என்ன சொல்கிறது, அந்த பாட்டு ஃபைட்டு இதெல்லாம் தாண்டி நான் அந்த படத்தில் இருக்கிற ஐடியாலஜியை ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் படங்களை. அப்படின்னு சொல்லி எந்த படம் உங்களை ரொம்ப இம்பாக்ட் பண்ணுச்சு? இல்லை எனக்கு இது ஐடியாலஜி பொலிட்டிக்ஸ் அந்த இல்லாமல் நான் ஒரு படம் நார்மலாக பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இப்போவுமே எனக்கு ஒரு படம் இருக்குன்னா அது வசூல் ராஜா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். நான் ஒரு நிறைய வாட்டி பார்த்துட்டேன் அந்த படம். ஏன் பார்த்தேன், எதுக்கு பார்த்தேன்னு எனக்கு தெரில. நான் அத்தனை வாட்டி அதை பார்த்துட்டேன். திரும்ப எனக்கு ஒரு பாயிண்டில் நான் ஒரு மாதிரி ரைட்டிங்லாம் இருக்கும்போது எனக்கு திரும்ப அந்த படம் பார்க்கணுன்னு தோணுச்சு. ஏன்னா அதில் ஒரு அழகான எமோஷன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அது எந்த மாதிரி வேலை பார்த்தீங்கன்னா அது ஒரு காமிக்கலான வேலையை அந்த படத்தையும் இது பண்ணியிருப்பாங்க. ஒரு எப்படி சொல்கிறது, அதில் ஒரு விஷயங்கள் சொல்லாமல் சொல்லிகிட்டே இருப்பாங்க சில நிறைய விஷயங்கள். எனக்கு அந்த படம் ஃபுல்லாகவே நான் வந்து அதோட ஸ்ட்ரக்சரை நான் பார்த்தேன். எண்டு, பிகினிங்கு, மிட் பாயிண்ட் என்ன. ஸோ அதை நான் அதில் வந்து பிரிக்க ஆரம்பித்தேன். அந்த படத்தில் தான் ஃபஸ்ட்டு நான் அதை பண்ணேன். எனக்கு அது பண்ணிவிட்டு கும்பலாங்கி நைட்ஸும் எனக்கு அதே மாதிரி. கும்பலாங்கி நைட்ஸோட ரைட்டிங் ஸ்டைல் வந்து நான் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு ரெஃபரன்ஸுக்கு நான் அதுதான் வச்சுருந்தேன். ஸோ அந்த படத்தை நான் நிறைய வாட்டி பார்த்து அதோட ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணியிருக்காங்கன்றதே நான் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் அந்த படம் மட்டுமே நான் திரும்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன் டேல அது 3 வாட்டி பார்த்தேன். ஒரே நாளில் 3 வாட்டி திரும்ப பார்த்தேன். குறிப்பாக அந்த ஏஜ் ஆஃப் 23 அந்த டைமில் அப்போ வந்து பார்த்துட்டே இருக்கேன். அதில் எனக்கு இது வரைக்குமே நான் எந்த ஆக்டரையுமே வந்து அவங்க பர்ஃபார்மன்ஸுக்காக நான் திரும்ப பார்த்ததே கிடையாது. எனக்கு படம் பிடிக்கும், அந்த கேரக்டர் பிடிக்கும், அப்படியே மொத்தம் வைப்பேன். அந்த ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷன் சூப்பராக பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தது ஃபஹத் ஃபாசில் சாரோட அந்த இந்த சீன் கிச்சன். அந்த படம் பார்த்துருக்கீங்க, கிச்சன் சீனில் வந்து எட்டி பார்த்துட்டு பேசிட்டு இருப்பாங்க, என்ன பேசுறீங்க அப்படி. ஆமாம், அது ஆக்சுவலி ஒரு மீமாவே இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் திரும்ப பார்த்துட்டு எப்படி அந்த மனுஷன் நடிக்கிறாரு. அது அப்படியே அந்த ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிச்சிட்டே தான் இருக்கும். என்ன பேசுறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு. அவங்க வந்து ஒன்றும் இல்லை சொல்லு இப்படியே ஒரு மாதிரி போயிட்டே இருக்கும். எனக்கு அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. சூப்பராக இருக்குல்ல இந்த பர்ஃபார்மன்ஸு. அது நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஸோ இப்படி எனக்கு பெருசாக அதான் இந்த இதுதான் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. ஒரு படமாக கதைக்களமாக நீங்கள் இதை பார்த்துருக்கீங்க. ஒரு ஆக்டராக நீங்கள் பார்த்து உணர்ந்தது? எனக்கு சூர்யா சாரோட வாரணமாயிரம் அதுதான் கம்ப்ளீட்டாக எனக்கு தெரிஞ்சு. இந்த எப்படி இவர் இப்படி நடித்தாருன்னு ஒரு ஃபுல் ஆச்சரியத்திலே இருந்தது வந்து எனக்கு அதுதான். ஏன்னா அந்த ஸ்கூல் பையன் கேரக்டர் பண்ணுவார். எனக்கு அதுதான் இந்த ஸ்கூல் அப்பா கேரக்டரும் பண்ணியிருப்பார், ஸ்கூல் பையன் கேரக்டரும் பண்ணியிருப்பார். ஐ மீன் அதான் அந்த ஒரு ஏஜ் கேரக்டரும் பண்ணுவார். ஒரே ஃப்ரேம்லேயே இருக்கும். எனக்கு அந்த டிஃப்ரென்சியேஷனை நீங்கள் ஒரு பாயிண்டில் மறந்துடுவீங்க. அவங்க ஒரே ஆள் தான் 2 பேர் பண்ணுறாங்கன்றதே மறந்துடுவீங்க. நான் ஒரு ஃபாரின் சேனல் ஒரு ரிவ்யூ அந்த ஒரு மூவி அவங்க வந்து படம் பார்க்குற ரியாக்ஷன் வீடியோ. ஆமாம் அவங்க ஒரு பாயிண்ட் பார்த்துட்டே இருந்துட்டு அவங்க 2 ஒரே ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பயங்கர கன்வின்சிங்காக பண்ணியிருப்பார். அந்த ஒரு சீன் இருக்கும் கண்ணாடி முன்னாடி அப்படியே அடிச்சு இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒன்று பண்ணிட்டு இருப்பார். எனக்கு அதெல்லாம் அப்படியே உண்மையில ஒரு ஸ்கூல் அந்த அவரோட அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்டிஃபான ஒரு இது இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அப்படியே உடச்சிட்டு அந்த இடத்துல அப்படியே ஸ்கூல் பையன் மாதிரி அந்த சில ஆக்ஷனு அதெல்லாம் பண்ணிட்டு அவன் எனக்கு தான்டா அந்த ஃபைட்லலாம் கூட கற்றுடுவேன். எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த படம் நான் தெரிஞ்சு கதை அதெல்லாமே தாண்டி சூர்யா சாருக்காகவே நான் நிறைய வாட்டி அந்த படம் பார்த்துருக்கேன். ஃப்ரம் டேரக்டர் டு ஆக்டர் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்தீங்களா? ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலிலேருந்து வெளியே வந்து நீங்கள் எழுதிட்டுருப்பீங்க. டக்குன்னு ஒரு படம் வந்து உங்களுக்கு ஒரு ஹீரோவாக ஒரு வாய்ப்பு அமையும் போது உங்கள்கிட்ட ஏதாவது கேரக்டர் சேஞ்சஸ் நீங்கள் பார்த்தீங்களா, அப்சர்வ் பண்ணிங்களா?
கேரக்டர் சேஞ்சானு எனக்கு தெரில. பட் இப்போது டேரக்டராக இருந்த வரைக்கும் நான் ஒரு செட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ ஆக்டர் ஆனதுக்கப்புறம் இல்லை நீ கொஞ்சம் இப்படி கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை மாற்று, கொஞ்சம் க்ரூம் பண்ணிக்கோ, இந்த மாதிரி சில விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் மைன்யூட்டாக பாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இப்போ தான் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ பேசும்போதுமே வந்து இப்போ சில விஷயங்கள் இப்படி பேசு அந்த மாதிரிலாம். ஸோ அப்போ நான் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அடாப்ட் ஆகிட்டு இருக்கேன். ஆமாம். ஆக்சுவலாக அது நீங்கள் எப்படி இருந்தீங்க? ஏன்னா அப்பியரன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது வந்து ஒரு ஹீரோவோட ஒரு சின்ன பேசிக்கான குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த ஹேர்லேருந்து ஃபேஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் முன்னாடி படங்கள்லேருந்தும் பண்ணிட்டு இருந்தீங்களா? இல்லை முன்னாடி படங்கள்லாம் என்ன இதுவே பண்ணலையே நான். டூரிஸ்ட் ஃபேமிலிலாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு ஹமாம் சோப் அவ்வளோதான். ஸோ அப்போ அதெல்லாம் எதுவுமே நான் ஃபாலோ பண்ணதும் கிடையாது. இப்போ தான் எனக்கு வந்து இதுக்கு இதுன்ற மாதிரியான ஒரு இதே போயிருக்கேன். எப்படி இருக்குது? கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கிறதுனாலையோ என்னமோ தெரியல, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அடாப்ட் ஆகிட்டு ஒரு ஃபிலிம் மேக்கராக இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு யங்ஸ்டராக ஏதாவது ஒரு படம் பார்த்து ரொம்ப டீப்பாக எமோட் ஆகிருக்கீங்களா? அழுதுருக்கீங்களா? ஆமாம், அழுதுருக்கீங்களா? பார்த்து என்னால் நான் அழுகிறேன், நான் கரெக்டான ஒரு விஷயத்துக்கு தான் அழுகிறேன், ஆனால் என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சீன். ஒரு படம் இருக்குது, ஆனால் அதுக்கு கதறி எழுதியிருக்கேன். அந்த படம் மிராக்கிள் இன் செல் நம்பர் 7 சொல்லி ஒரு படம், ஒரு கொரியன் படம் ஒன்று இருக்குது. அதுலேருந்து என்னால் ஒரு 2 days என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல. அது ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. நிறைய அழுதுருக்கேன். நான் நிறைய பேர்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அந்த படம். எல்லாருமே பாருங்கள், ரொம்ப அழகான படம். ஒரு அப்பா பொண்ணுக்குள்ளே ஒரு செல்லில் நடக்கிற மாதிரியான ஒரு கதை. அது ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. அது என்னை பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு. எமோஷன்ஸுக்கு வந்து எவ்வளோ வேல்யூ இருக்குன்றது வந்து எனக்கு அந்த படம் பயங்கரமாக டீச் பண்ணுச்சு. எனக்கு அந்த 2 days நான் ஏன் அதை யோசிச்சுட்டே இருந்தேன்னு நான் யோசிச்சு பார்த்தேன். என்னால் அதில் அந்த எமோஷன் அவ்வளோ ஹெவியாக இருக்கிறதுனால நம்மளால் அதில் இப்போ நம்ம சிரிச்சிட்டோம்னா ஓகே மறந்துடுவோம், வந்துடுவோம், அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் ஒரு அந்த எமோஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களை வந்து ஒரு மாதிரி எப்பயுமே உள்ள அது ஒரு மாதிரி ஹிட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ புரிஞ்சுது அதோட எமோஷன்ஸை வந்து நம்ம என்றைக்குமே ஈஸியாக அதை எடுத்துக்கூடாது. அதில் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு வேல்யூ ஒன்று இருக்குன்றதை அன்றைக்கி நான் புரிஞ்சுக்கினேன். அது வந்து ஒரு ஃபிலிம் வந்து உங்களை ஈஸியாக எமோட் பண்ணிவிடுமா, ஒரு எமோஷனல் ஆக்கிடுமா? ரியல் லைஃப்பில் நீங்கள் பார்க்குற மனிதர்களை விட படத்தில் இருக்கிற மனிதர்கள் வந்து உங்களை ஈஸியாக ஒரு எமோஷனல் பர்சனாக மாற்றிடுமா? இல்லை, நான் பேசிக்கலாகவே ஒரு மாதிரி ஒரு எமோஷனலான பர்சன் தான். நான் சும்மாலாம் எனக்கு கண்ணு கலங்கிரும். எனக்கு அந்த மாதிரியான ஆள் தான் நான். படங்கள் வந்து நான் நிறைய அழுக வைக்கும். அப்படியே அழுதுகிட்டே தான் இப்படி தான் உட்காந்துருப்பேன். எல்லோரும் என்னை பார்த்தா எனக்கு கொஞ்சம் எம்பாரசிங்னு சொல்லிட்டு நான் இப்படி தான் உட்காந்துருப்பேன். நான் நிறைய இடத்துல அழுவேன். எனக்கு ரியல் லைஃப்லேயுமே சில ஆப்வியஸ்லி கண்ணு முன்னாடி இது நடக்காது, பட் வீடியோஸ்லாம் ஏதாச்சும் பார்ப்போம் இல்லையா, ரியல் லைஃப் நடந்தது, அதெல்லாம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எமோட் ஆகும். அதெல்லாம் எவ்வளோ எமோஷ்னலான ஒரு ஆக்டர்னு கேட்குறேன். ஏன்னா சில ஆக்டர்ஸ் வந்து சார் இந்த சீன் நீங்கள் அழுகணும் அப்படின்னா அழுவாங்க. சில பேர் சார் ஒரு கண்ணில் தான் தண்ணி வரணும்னா கூட அதையும் பண்ணுறதுக்கும் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் ஒரு எமோஷ்னல் ஆக்டர்ன்றதை உங்களுக்குள்ளே நீங்களே உணர்ந்துருக்கீங்க? உங்களை அந்த மாதிரி சொன்னோன்னா டக்குன்னு பண்ணிட முடியுமான்னு கேட்குறேன். எனக்கு எமோஷன்ஸ் நல்லா வருதுன்னு எங்கள் டீமில் எல்லாருமே சொன்னாங்க. அது நிறைய பேர் சொன்னாங்க. குறிப்பாக இந்த படத்தில் ஒரு லாஸ்ட் 20 minutes சம்திங் வரும். அப்போ அதில் ஒரு முக்கியமான ஒரு எமோஷ்னல் போர்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாமே டைரக்டர் எல்லா இன்டர்வியூலையும் அதை சொல்லிட்டு இருப்பார். சரி ஓகே, எனக்கு அது பெருசாக தெரில, ஆனால் அவர் பயங்கரமாக சொல்லுவார். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது வந்து அந்த போர்ஷன் வந்து பயங்கரமாக எமோட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ எனக்குமே அது தெரியும், கொஞ்சம் நான் எமோஷ்னல் சீன்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணுறேன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். வித் லவ் ஃபஸ்ட்டு ஷாட் வைக்கும்போது பயம் இருந்ததா? பயம் இருந்துச்சு. ஆமாம். அது எப்போவுமே அது என்ன ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் ஃபஸ்ட் டே வந்து அது என்றைக்குமே அது ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அன்றைக்கி வந்து எல்லாருமே வந்துட்டாங்க, ப்ரொடக்ஷன்லேருந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து எல்லாருமே அப்படியே உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அப்போது அது ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட் டேக், அதுவும் படத்துலேயே ஒரு முக்கியமான சீன், படத்தோட ஒரு சோல் ஆஃப் த சீன்னா, சோல் ஆஃப் த மூவினா அந்த சீன் தான் நாங்கள் அன்றைக்கி ஃபஸ்ட் டே ஷூட் பண்ணோம். அதுதான் அன்றைக்கி ஷூட் பண்ணோம். ஸோ அது இன்னுமே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அது சொதப்பிட்டோன்னா எப்படி அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. அண்ட் ஒரு டேக் பண்ணேன், ஓகே ஆகல. 2வது டேக் தான் ஓகே ஆச்சு. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டேன். ஏன்னா நீங்கள் சொல்கிறது வந்து படத்துலேயே ரொம்ப முக்கியமான சீக்வன்ஸ் தான் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு டெபியூவாக பண்ணும்போது ரொம்ப லைட்டடான சீன்ஸு இல்லை மாண்டேஜஸை வந்து ஃபஸ்ட்டு கிராக் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து சில சீன்ஸ் எமோஷன் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்டோட ட்ராவல் ஆகிறனால ஈஸியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. எடுத்த உடனே இப்படி வருது, இது ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி நீங்கள் பார்த்தீங்களா? அது எனக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் இருந்துச்சு. பட் டைரக்டருக்கு அது சேலஞ்சிங்காக அவர் ஃபீல் பண்ணார். அவருக்கு என்னென்னா மொதல் டே வந்து ஒரு முக்கியமான சீன்லேருந்து ஆரம்பிக்கணும்னு அவர் ரொம்ப பர்சனலாக ஃபீல் பண்ணார். அது அவருக்கு ரொம்ப பர்சனலான சீனு. ஸோ அதனால் அப்படி ஆரம்பிச்சு. சில ஒரு ஆக்டிங் மெத்தடாலஜியில் சில பேர் சொல்லுவாங்க இன்டர்னலாக ஆக்ட் பண்ணணும், எக்ஸ்டர்னலாக ஆக்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு எமோஷன்ஸை எப்படி எமோட் பண்ண போகிறோம் அப்படின்றது.
மேபி சில இது வந்து ரியாக்ஷன் இல்லாமல் ஆனால் இன்டர்னலாக நீங்கள் வந்து அதை பர்சீவ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா அது ஸ்க்ரீனில் எங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா லென்ஸ் ஃபேக்டர் இருக்குது, க்ளோஸ்அப் இருக்குது, இதெல்லாம் பார்க்கும்போதே அவர் உள்ளே என்ன நினைக்கிறாருன்றதே ஆடியன்ஸால் கிராப் பண்ண முடியும். நீங்கள் எப்படி ஒரு சீனை படிச்சுட்டு இதை இன்டர்னலாக எமோட் பண்ணலாம், எக்ஸ்டர்னலாக எமோட் பண்ணலான்றதை டிசைட் பண்ணுவீங்க? எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு அதெல்லாம் தெரியாது. இன்டர்னல் எக்ஸ்டர்னல் அதெல்லாம் எனக்கு தெரியாது. இல்லை ஆனால் அந்த இருக்கு அந்த மாதிரி. அதை சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஆக்டர்ஸ் அதெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் எனக்கு அது தெரியாது. ஆனால் எனக்கு அந்த கதையை படிக்கும்போது அந்த கதையில் என்ன தேவைப்படுதுன்றது எனக்கு புரியும். அந்த கேரக்டர் என்ன ஃபீல் பண்ணுறான்றதை புரிஞ்சுப்பேன். அதை புரிஞ்சுக்கிட்டு நான் ஒன்று ரிஃப்ளெக்ட் பண்ணுவேன். அது டேரக்டர் பார்ப்பாரு, அவர் கன்வின்சிங்காக இருக்கான்னு பார்ப்பாரு, அதில் சேஞ்சஸ் சொல்லுவார். இதில் இப்படி கொஞ்சம் பண்ணலாமா, இந்த நோட் மட்டும் கொஞ்சம் ஏற்றி பண்ணலாமா. ஸோ அப்படி தான் நான் பண்ணுவேன். ஃபஸ்ட் அந்த கேரக்டர் புரிஞ்சுக்க பார்ப்பேன். மற்றபடி எனக்கு இன்டர்னல் எக்ஸ்டர்னல் இதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் ஆக்டராக இருக்கும்போது உங்கள்கிட்ட அந்த டேரக்டர் வெளியே வந்து பார்ப்பாரா? அப்பப்போ வருவார். அது வரணுமா கூடாதா ஆக்சுவலாக? இல்லை, அது வேற ஒருத்தர் ப்ராஜெக்டில் இது வந்து டேரக்டராக வருவாங்களான்னு அது எனக்கு தெரில. இப்போ ஒன்று விஷயம் நடக்கும், நம்மளுக்கு ஒரு சில பாயிண்ட் தோணும், அதை வந்து நம்ம போய் சொல்லுவோம், இப்படி ஒன்று பண்ணலாமா, இல்லை இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அது டேரக்டர் எடுத்துக்கிட்டாருன்னா சூப்பர், எடுத்துக்கலன்னா அப்படியே வந்து உட்காந்துருவோம். என்ன கேட்டிங்கன்னா டீம் ஒர்க் தானே. ரெண்டாவது அது யார் வேணால் அந்த ஐடியாஸ் த்ரோ பண்ணலாம். ஏடிஸ்லேருந்து லைட்னாலேருந்து யார் வேணால் அந்த ஐடியாஸ் த்ரோ பண்ணலாம். அது எடுத்துக்கிறோமா இல்லையான்றது தான். நீ சொல்லவே கூடாதுன்னு யாரும் சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் எண்ட் ஆஃப் த டே டிஸ்கஷன், டீம் ஒர்க் தான் சினிமா. நீங்கள் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வரைக்குமே இம்ப்ரவைசேஷன் நடந்துகிட்டு தான் இருக்க போகுது. ஸோ அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே, ஒரு சீனை நீங்கள் ஆக்ட் பண்ண பிறகு சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்றத நீங்கள் எப்படி வந்து அசம்ஷன் பண்ணுறீங்க? ஏன்னா எனக்கு என்னென்னா டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ணும்போது நீங்கள் தான் மானிட்டர் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லைனாலும் நீங்கள் ஒரு 2-3 டேக் போய்க்கலாம், உங்களை யாரும் கேட்க போகிறதுக்கு இல்லை. பட் இந்த டைமில் வேற ஒருத்தர் தான் டிரெக்டர்ன்றப்போ அவரோட கால் தான் ஃபைனல். நிறைய ஆக்டர்கிட்ட பேசும்போது எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடே இல்லைங்க, ஆனால் டேரக்டர் எப்படி அது ஒத்துக்கிட்டாருன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். இது எப்படிங்க அது வந்து ஈக்குவலாக கரெக்டான ஒரு ப்ரொபோர்ஷனில் நம்ம மெயின்டைன் பண்ணுறது? உங்களுக்கு எது நல்ல ஷாட்னு உங்களுக்கு எப்படி தெரியுது ஒரு ஆக்டரா? அதுதான் இப்போ நான் வந்து மானிட்டரில் பார்ப்பேன், நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு தோணும். நிறைய டேரக்டர் 1 more கேட்பாரு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். பண்ணிட்டா எனக்கு நான் சொல்லுவேன், எங்க நல்லா இல்லை, இன்னொன்று பண்ணலாம் ப்ரோ, சூப்பராக இருக்குது, இதான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னுவாங்க. அது எனக்குமே அந்த ரேஷியோ எனக்கு புரியல, அது எப்படி இது பண்ணுறாங்கன்னு. ப்ரோ எனக்கு இந்த ஷாட் ஓகே, நான் யூஸ் பண்ணேன், உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சு நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நான் எடுக்கிறேன் அப்படின்றவாங்க. அப்போ இதுக்கே நான் மட்டும் போய் நான் வந்து உட்காந்துருவேன். ஸோ அப்படி தான். ஏன்னா நீங்கள் டேரக்டராக இருக்கும்போது அது இப்படி ஒர்க் ஆச்சு. இப்போது நீங்கள் இந்த கம்பேரிசனாக ஒரு சீன் பற்றி சொல்லலாமா, இல்லை மேபி ரொம்ப ரிவீல் ஆகாமல்? டூரிஸ்ட் ஃபேமிலியில் இது ஒன்று நான் பண்ணேன், பட் நான் சஜஷனாக கேட்கல, எனக்கு ஆனால் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. பட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு மேபி நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரோவைஸ் பண்ணியிருக்கலாமோ, இதுக்கு வேறு யாராக இருந்தாங்கன்னா ஒழுங்காக மானிட்டர் பண்ணின்னு இருப்பாங்களோ அப்படின்றது எனக்கு தோணுச்சு. கம்மிங் டு வித் லவ், நான் 2-3 டப்பிங்லாம் பார்க்கும்போது நான் இந்த சீன் ரொம்ப சாஃப்டாக நினச்சேன், ஆனால் ரொம்ப சூப்பராக எடுத்திருந்தார் டேரக்டர். அந்த மாதிரி ஏதாவது? எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலியில் இப்போது சில சீன் நீங்கள் சொன்ன மாதிரி சில சீன்ஸ் தோணும், நம்ம எடுத்து முடிச்சிருப்போம், அன்றைக்கி நம்ம டிசிஷன் செம்ம அப்படின்னு இருக்கும். ஆனால் அவுட்டில் பார்க்கும்போது இல்லையே, மிஸ் ஆகுது இது கொஞ்சம். அது என்ன கேட்டிங்கன்னா அந்த மொமெண்ட்டில் அது சில விஷயம் நடக்கும் இல்லையா, நிறைய லேயர்ஸ் இருக்குது. அப்போ அந்த டைமில் நம்ம சில விஷயங்கள்லாம் ஓகே பண்ணிவிடுவோம். ஆனால் வந்து பார்த்தா நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. ஆனால் சில சீன் வந்து போச்சு சொதப்பல், ஃபுல் சொதப்பல் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே ஸ்பாட்லேயே தெரியும் நம்மளுக்கு, ஐயோ இது போச்சு நான் கேவலமாக வச்சு. ஆனால் அது பார்த்தா செம்மையாக வந்திருக்கும். அது எப்படின்னு தெரியல. ஏன்னா ராமேஸ்வரம் போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஓப்பனிங் சீன், அது ஃபுல்லாக நாங்கள் அப்படி தான் எடுத்தோம். ஃபுல் சொதப்பலங்க, ஃபுல் க்ரௌடு, எங்களால் வந்து மேனேஜே பண்ண முடியல. அன்றைக்கி டூரிஸ்ட் நிறைய பேர் வந்துட்டாங்க. அந்த டைமில் ட்ராவல் போயிட்டே இருக்கு. நாங்கள் எங்களுக்கு கிடச்சது 1 hour. அந்த 1 hour நாங்கள் மொத்த போர்ஷனையும் அந்த ரோடு சீக்வன்ஸ் ஃபுல்லாக முடிக்கணும். அப்போ அங்கிட்டு ஒரு பெரிய க்ரௌடு நிற்குது, இங்கே ஒரு ப்ரைவேட் எல்லாமே நிற்க வச்சிருக்கோம், சிஜியில் எரேஸ் பண்ணியிருக்கோம் எல்லாருமே. ஸோ இந்த ரஷ்ல எடுக்கிறோம், மானிட்டர் பார்க்கல. நான் வந்து பக்கத்துல இல்லை சார் இப்படியே பண்ணுங்க, கட்சா அப்படியே அங்கே இப்போ அந்த டைலாக் கண்டினியூ பண்ணி இந்த டைலாக் கண்டினியூ பண்ணுங்க, இப்படியே எடுக்கிறோம். எனக்கு அப்படியே போய் மானிட்டர் பார்க்குற வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது. ஐ மீன் நான் எடிட்டில் போயிட்டு, ஏன்னா அங்கே பார்க்கவும் முடியல. எடிட்டில் போய் பார்க்குறோம், பார்த்தா செம்மையாக இருக்கே, நல்லா இருக்கே, ஹியூமர் ஒர்க் ஆகுது, எல்லாம் ஒர்க் ஆகுது, சூப்பர் அப்படின்ட்டு இருந்துச்சு. இன்னொரு சீன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இது போதும் அப்படின்னே சொல்லியிருப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அந்த மங்கையரசி டெத் சீன் இருக்கு இல்லையா, அப்போ வந்து குணசேகர் வருவார், வந்துட்டு அழுவார், அதில் ஒரு வைட் ஷாட் எடுத்துருப்போம். அதுக்கப்புறம் ஒரு க்ளோஸ் ஒரு மிட்டு ஒன்று எடுத்துருப்போம். நான் வந்து ஒரு வைடு போதுன்ட்டேன், இந்த வைடு சூப்பராக இருக்குது, இந்த வைடே போதும், இந்த வைட்லேயே ஃபுல்லாக இது பண்ணிடலாம், எனக்கு அதிலே கன்வே ஆகுதுன்னா சசி சார் பக்கத்தில் இருந்தார். பார்த்துட்டு மிட் க்ளோஸ் ஒன்று எடுக்கலையா நீங்கள்? இல்லை சார் வேணாம் எனக்கு இதுவே போதும். இல்லைடா எடுத்துக்கோ அப்படின்னாரு. சார் இல்லை சார் இதுதான் சார், இதுதான் ஃப்ரேம், இதுலையே அப்படியே மொத்த இது ஒரே டேக்கு அப்படியே முடிச்சிடுறோம் அப்படின்னா. இல்லைடா எடுத்துக்கோ அப்படின்னாரு. சரி ஓகே எடுக்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம். ஆனால் நான் எடிட்டில் நான் முடிவு பண்ணேன், இதான் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் வைட் தான் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். போய் பார்க்குறேன், எனக்கு அது பிடிக்கல. அங்கனால அப்போ எனக்கு அதுதான் ஹெல்ப் ஆச்சு, அந்த க்ளோஸ் இருந்துச்சு, அதை அப்படியே போட்டுட்டு அப்புறம் கரெக்ட். அன்றைக்கி ஏதோ ஒரு ரஷ்ல நான் ஓகே இருந்துட்டேன், ஆனால் எடிட் டேபிள் வந்து பார்க்கும்போது இல்லை. ஸோ அது நம்மளால் இது எப்படி நடக்குதுன்னு டிஃபைன் பண்ண முடியல, எனக்குமே அது தெரியல அது ஏன் அப்படி ஆகுதுன்னு. ஐ திங்க் அந்த மொமெண்ட்டில், அந்த ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் சில கால் எடுப்போம், அது சரியாக வரலாம் தப்பாக வரலாம்.
எனக்கு வித் லவ்லையுமே இப்போது நான் வந்து சில சீனில் வந்து சாட்டிஸ்ஃபைட் இல்லாமல் நான் நினச்சிக்கிட்டேன், இல்லை இதை நான் இன்னும் பெட்டராக பண்ணிக்கலாமே ஷூட்டிங் ஸ்பாட்டை நான் சொல்லுவேன். ஆனால் எல்லாமே ஃபைனல் அவுட் பார்க்கும்போது சூப்பராக இருக்குப்பா ஒரு ஷாட்லாம், அந்த ஒரு படத்தில் ஒரு ஷாட் வரும், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்கேன் நானே அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் நடந்திருக்கு. ஆனால் அது நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நல்லா இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன். ராமேஸ்வரம் சீக்வன்ஸில் நீங்கள் ஒன்று சொன்னீங்க, இப்போது அதில் இருக்கிற எல்லா ஆக்டர், இப்போ யோகி பாபு சார் இருந்தார், எல்லாருமே வந்து ரொம்ப மெயினான கேரக்டர்ஸ். அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ண போனீங்களா? இல்லை அதான் லாஸ்ட்டு. ஓகே மேபி அப்போ எல்லாருமே உங்களுடைய பிளானிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு அடாப்ட் ஆகிருப்பாங்க அந்த டைமில். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ஒரு ஃபஸ்ட்டு சீக்வன்ஸாக எடுத்திருந்தா மேபி உங்களுக்கே அது ஒரு பெரிய தொய்வாக இருக்கும்ல. கண்டிப்பாக. ஏன்னா என்னடாவே ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு இருக்கான், இந்த பையன் ஒழுங்காக ஹேண்டில் பண்ணுவானா அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துட்டாலும் உங்களுக்கு அது ரொம்ப. கண்டிப்பாக. ஏன்னா அந்த இடத்துல எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து மூஞ்சிக்கு நேராக கூட பேச முடியாது. சார் டக்குனு இது பண்ணுங்கள் சார், இப்படியான ஒரு விஷயம் சார், இதை பண்ணுங்கள் கட் சப்போஸ் இதை அப்போ நீங்கள் அந்த கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு முன்னாடி இருந்ததுனால தான் எனக்கு அன்றைக்கி அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு ஓகே இந்த ரஷ்ல இருக்கான், அவன் இதுதான் பண்ணுறான்ற ஒரு விஷயத்துக்கு வந்தாங்க. ஃபஸ்ட்டே நான் அதை பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய கிளாஷ் ஆகிடுக்கும்னு எனக்கு தோணுது. ஏன் ஆக்சுவலாக ஒரு படம் எடுக்கிறத விட எதை ஃபஸ்ட்டு, எந்த சீனை ஃபஸ்ட்டு எடுக்கணுன்றதும் ஒரு முக்கியமான ஃபேக்டர் இல்லை. அதனால தான் எல்லாருமே மான்டேஜஸ்லேருந்து ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே மாண்டேஜஸாக எடுத்துகிட்டு அப்படியே ஆரம்பிக்கலாம். டூரிஸ்டாலையும் நாங்கள் அப்படி தான் பண்ணோம், மாண்டேஜஸாக ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுட்டு அப்புறமா தான் சீனுக்குள்ளேயே போவோம். ஏன்னா கொஞ்சம் பழகிட்டோம், செட்டும் பழகி நம்மளுக்கும் டேரக்டராக அந்த இடம் பழகிரும். இப்பவுமே அந்த 3 days அப்படி தான் சொல்லுவாங்க. 3 days வந்து ஒரு ட்ரையல் பீரியட் மாதிரி, அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் எல்லாமே செட்டில் வந்து ப்ராப்பராக பழகிக்கணுன்றது தான். ஐடியாஸில் இருக்கிற சிக்கலை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது? எனக்கு என்னென்னா, இப்போ நான் வேறு ஒரு படம் பார்க்குறேன், இந்த கதைக்கிழமை எடுக்குமா, இதை வச்சு எழுதுவோமா அப்படின்னு சொல்லி எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது அதே மாதிரி வேறு ஒரு படம் வந்துடுது. நம்ம எழுதணும்னு நினச்சோம், ஆனால் அவங்க வேறு தான் எடுத்திருப்பாங்க. நம்ம அந்த ஒரு சின்ன ஒரு கருவை மட்டும் பார்த்துட்டு நம்ம எடுக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை அப்படியே வேனிஷ் பண்ணிடுவோம், வேணான்னு சொல்லிட்டு விட்டுருவோம். பட் ஃபர்தராக அந்த கதை வந்த பிறகு அது வேறு மாதிரி இருக்கும். அதே ஐடியா வேற ஒருத்தர் சூஸ் பண்ணியிருப்பார், ஏன்டா அதே கதையை அவன் எடுத்திருக்கானே அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அவன் வேறு மாதிரி அதை ட்ரீட் பண்ணியிருப்பார். ரெண்டுமே வேறு வேறு ட்ரீட்மெண்ட்டு, ஆனால் ஒரே கோர். இது எப்படி வந்து ஒரு டிரெக்டராக இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? அப்படி தான் வருமா ஆரம்பத்தில்? எனக்கு அது நடந்திருக்கு. நான் ஒரு கதை ஒரு ரைட்டிங் ஸ்டேஜில் இருந்தேன். அப்போது தேட்டருக்கு ரேண்டமாக ஒரு படம் போகிறேன். நான் எழுதிட்டு இருக்க கதை அப்படியே திரையில ஓடிட்டு இருக்கு. ஐயோ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதை பார்த்துட்டு. சரி இப்போ என்ன இது கிழிச்சு தான் போடணுமான்னு சொல்லிட்டு அதை எனக்கு அப்படி நான் இது பண்ணிட்டேன், கசக்கிட்டேன். இது பண்ணிவிட்டு அப்புறமே எனக்கு திரும்ப இன்னொரு விஷயம் ஒன்று யார் சொன்னான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. என்றைக்குமே ஒன்லைனை விட அதை எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட அந்த ட்ரீட்மெண்ட் தான் அந்த கதையை வந்து புதுசாக மாற்ற போகுது. நீங்கள் இப்போ ஒரே கதை தான், ஒரு கதையை கொடுக்குறாங்க, உங்கள்கிட்டையும் கொடுக்குறாங்க, என்கிட்டையும் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக அது ஒரே மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை, நீங்கள் அது வேறு ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க, நான் அதை வேறு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுப்பேன். ஸோ என்றைக்குமே ஏன்னா கதைகள் வந்து எவ்வளோ புதுக்கதைகள் உங்களால் பண்ண முடியுன்றது கேள்விக்குறி தான். என்னைக்கு பண்ணாலும் நீங்கள் வந்து வந்த ஏதோ ஒரு கதையை தான் நீங்கள் அப்படி இப்படி மாற்றி மாற்றி நம்ம பண்ண போகிறோம். ஆனால் அது எப்படி பண்ணுறோம், அந்த ட்ரீட்மெண்ட்ன்றது தான் விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ சும்மா ஒரு பழைய எக்ஸாம்பிளே ஒன்று இருக்கே, மாற்றான் கூட சேர்ந்து இன்னொரு படம் வந்துச்சுல, இவங்க பிரியாமணி படமா? பிரியாமணி படம், அவங்க சார்லா படம் பேர் ஐ திங்க் ஸோ. பிரியாமணி பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட் தான்ல, அவங்களுமே இந்த ட்வின்ஸு சேம் இதுலேயே இருப்பாங்க. ஆனால் அவங்க கம்ப்ளீட்டாக ஹாரர் சைடுக்கு போயிட்டாங்க, இது கம்ப்ளீட்டாக ஒரு வேற ஒரு கமர்ஷியல் ஜோனுக்கு போயிட்டு. ஸோ அவங்க எடுத்துக்கிட்டது லைன் ஒன்று தான், ஆனால் அவங்க அதை எடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் கதை சிமிலராக இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, அது உங்களோட ட்ரீட்மெண்ட் ஸ்க்ரீன் பிளே தான் ஆகும். ஸோ யாருமே வந்து அதை பார்த்துட்டு கஷ்டப்பட வேணாம், நீங்கள் வந்து கீப் ஆன் எழுதிக்கிட்டே இருங்கன்னு தான் சொல்லுவேன். ஒரே ஒரு கொஸ்டின் பற்றி சொல்லுங்கள். எனக்கு என்னென்னா, அதுதான் என் வாழ்க்கையவே ட்ரிகர் பண்ணி என்னை ரொம்ப சென்சிட்டிவாக மாற்றி என்னோடய கோலில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டினாக எது சொல்லலாம்? எந்த ஏஜில் ட்ரிகர் பண்ணி எனக்கு அப்படின்னு எனக்கு தெரில. ஏன்னா நான் ஃப்ரம் என்னோட 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் டைரக்ஷன் பண்ணுறது தான் கிளியராக இருந்தேன், அதில் ரொம்ப கிளியராக இருந்தேன். அண்ட் அதை நோக்கி தான் ட்ராவலும் பண்ணிக்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி தான் காலேஜ் சேர்ந்தேன். ஸோ இப்படி அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் கோவிடுக்கு முன்னாடி நான் ஒரு படம் சைன் பண்ணேன், அது நடக்கலை. அப்போது ஒரு பெரிய கேப் ஆச்சு, ஒரு 2 years கேப் ஆச்சு. அந்த கேப்பில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில, வீட்டில் பணம் வாங்கிட்டே இருந்தேன், அது ஒரு மாதிரி கில்ட்டாகவே இருந்துச்சு. அப்போ நான் வேறு ஒர்க் ஜாயின் பண்ணிட்டேன். அங்கே போனோன்னா ஒரு 1.5 years அதுவும் திரும்ப ஒரு கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், ஒரு டீச்சிங் லைனில் இருந்தேன். அப்போ அது பயங்கர கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப் ஸ்டைலாக மாறிட்டுருச்சு, நல்ல சேலரி வந்துச்சு, நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட். ஸோ இப்படி இருக்கும்போது தான் திரும்ப இப்போது அகெயின் ஒரு பாயிண்ட் ஸ்ட்ரைக் ஆகும் இல்லையா, நம்மளுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், ஓகே எல்லாமே கிடச்சிச்சு போதுமா அப்படின்ற ஒரு இதாச்சுல. எனக்கு தெரிஞ்சு அதுதான் அந்த ட்ரிகர் பாயிண்ட். திரும்ப நான் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸாக ஒர்க்கை விட்டுட்டு ஓகே, ஏன்னா
என் வீட்லேயுமே சரி, இப்போ ஒய்ஃப் அவங்களுமே வந்து ஓகே கரெக்டாக இப்போ செட் ஆகிடுச்சு ஓகே அப்படின்ற மாதிரி இதெல்லாம் இருக்கும்போது நான் திரும்ப இல்லை நான் விடலான் இருக்கேன் வேலையை அப்படின்ற ஒரு பாயிண்ட் திரும்ப எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ வீட்லேயுமே கொஞ்சம் பதட்டமானாங்க. சரி, ஆனால் எனக்கு தெரிஞ்சது நான் இதை இன்னைக்கு இதை பண்ணலன்னா திரும்ப எப்போ பண்ணுவேன்னு எனக்கு தெரில. ஸோ இப்போ பண்ணால் தான் உண்டுன்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு காலாக இருந்துச்சு. அந்த காலுக்கு அப்புறம் தான் நான் அகைன் பிச் பண்ணி டூரிஸ்ட் ஃபேமிலி பிச் பண்ணி அது நடந்துச்சு. இன்றைக்கி பண்ணலன்னா என்றைக்குமே என்னால் பண்ண முடியாது அப்படின்றது அதுதான் நிறைய பேரோட தள்ளி போகிறதுக்கு காரணமே. இப்போ 25 இயர்ஸ்லேயே நீ பண்ணியிருந்தா 30ல் ஏதாவது நீ ஒரு ப்ராமிசிங்கான பிளேஸில் இருந்திருக்கலாம். பட் ஆனால் இல்லை கொஞ்சம் குடும்ப சூழ்நிலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போகும்போது ஏஜும் வந்து ஒரு டக்குன்னு ஒரு ஃபேக்டர் ஆகிடுது. 30 கிராஸ் பண்ணும்போது நமக்கே இல்லை இதுக்கப்புறம் நம்ம ஃபிசிக்கலாக நம்மளால் முடியுமான்னு தெரில, நம்ம இருக்கிற வேலையவே காப்பாற்றிப்போம் அப்படின்ற நிலமையில தான் நிறைய பேர் இருக்காங்க. இது ஓவர் கம் பண்ணுறது எப்படிங்க? ஓவர் கம் பண்ணுறது இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஏஜ் வந்து ஒரு காரணமாக இருக்கான்னா அது நிறைய பேருக்கு இல்லை. இப்போ 40 வயசுலையுமே அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஸோ அது எனக்கு தெரில, ஏஜ் மேட்டர் எனக்கு தெரில. பட் அட் அ பாயிண்ட் நம்மளோட கம்ஃபர்டபுள் விஷயத்தை தாண்டி வரணும்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணும்போது அதுக்கு பின்னாடி இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ இன்றைக்கி எனக்கு வந்து என் லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்குன்னு இது பண்ணனா அன்றைக்கி அந்த ஒரு ரிஸ்க் எடுத்ததுனால தான் இது கிடச்சிது. ஸோ அது எந்த வேலை வேணால் போகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அன்றைக்கி நான் கோவிட் முன்னாடி அந்த படம் நடந்துரும்னு நம்பிட்டு இருந்தேன். 200% நடந்துரும்னு நம்பிட்டு இருந்தேன். அது நடக்கல. அன்றைக்கி நான் ஃபெயிலாக தான் ஆனேன். ஸோ இப்போ அடுத்து என்ன சொல்யூஷன்றப்போ எனக்கு இன்னொரு அழகான லைஃப் ஒன்று கிடச்சிது. திரும்ப அங்கே கம்ஃபர்டபுள் ஆகும்போது நான் திரும்ப இன்னொரு கால் எடுத்தேன். ஸோ அது எப்போ கிடைக்கும் எது கிடைக்காதுன்றது எனக்கு தெரில. பட் என்னோட விஷயம் என்னென்னா, நீங்கள் கிவ் அப் பண்ணாமல் அது முடிஞ்ச அளவுக்கு எப்போல்லாம் உங்களால் முடியுமோ நீங்கள் அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றது நான் சொல்லுவேன். அண்ட் நீங்கள் கிவ் அப் பண்ணிங்கன்னா ஃபைன். கிவ் அப் பண்ணாலும் அது தப்பு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் கிவ் அப் பண்ணாலும் தப்பு இல்லை. ஏன்னா எனக்கு இதில் தான் நான் வாழுவேன்றது அப்படிலாம் கிடையாது. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கான வேலை நீங்கள் என்ன பண்ணாலும் ஓகே தான், ஃபைன். அது என்னோட பாலிசி, தப்பாகிறதுக்கு வேணாம். பட் எனக்கு உங்களுக்கு என்னைக்கு உங்கள் உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, நான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் கிவ் அப் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அதை பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே. அதுதான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா எங்கள் அப்பா எப்பவுமே சொல்லுவார், எப்பவுமே ஆப்ஷன் ஏ வச்சுக்கோ, ஆப்ஷன் பி வச்சுக்கோன்னு சொல்லுவார். அது உனக்கு இது இல்லைன்னா இதுன்றது மாதிரி மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிக்கோ. ஏன்னா இதுதான் சொல்லிட்டு இப்போது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டோம், கல்யாணம் பண்ணிட்டு இந்த பொண்ணுக்கிட்ட அதுக்குன்னு வெறுப்பு காமிச்சிட்டே இருக்க முடியாது இல்லை, நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி தான் நான் நினைக்கிறேன். என்ன நமக்கு லைஃப் கிடைக்குதோ நம்ம அதுக்கு அடாப்ட் ஆக கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் கிவ் அப் பண்ணுற வரைக்கும். டூரிஸ்ட் ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் அது ரிலீஸ் ஆகி பெரிய சக்ஸஸ் ஆன பிறகு நிறைய ஹீரோஸ்ட்டு உங்களுக்கு அப்ரிசியேஷன்ஸ்லாம் வந்துச்சு, நேரில் கூப்பிட்டு பேசினாங்க, இதெல்லாமே ஓகே. பட் அந்த மேஜிக்ன்ற ஒன்று நடக்கும். சில பேர் திடீர்னு அடுத்த 3-4 மாதத்தில் எனக்கு ஒரு படம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் செம்ம ஆப்பர்ச்சுனிட்டி. பெரிய டைரக்டர்ஸ் இப்போ வரைக்கும் இருக்கிறவங்களுக்கே அது கிடைக்காம இருக்கலாம். உங்களுக்கு இந்த படம் நீங்கள் எடுக்கிற அந்த ஃபிலிம் லாங்குவேஜ்லாம் பார்த்துட்டு சூப்பராக இந்த பையன் ஹேண்டில் பண்ணுறான்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ ஒரு கதை ரெடி பண்ணியிருப்பா 3-4 மாதத்தில் அப்படின்னு நிறைய கால்ஸ் வந்திருக்கும்ல. நீங்கள் நினச்சிருந்தா பண்ணியிருக்கலாம், பண்ணலை. இப்போ வரைக்கும் பண்ணலை. ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதம் ஆச்சு, ஏன் பண்ணலை? நான் இது வரைக்கும் நான் சைனும் பண்ணலை, அட்வான்ஸும் வாங்கலை. எங்கேயுமே எந்த கம்பெனிலையுமே நான் பண்ணல. அது ஏன்னா நான் ஸ்கிரிப்ட் முடிக்கிற வரைக்கும் நான் பண்ண மாட்டேன்றதை நான் தெளிவாக எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ப்ரொடக்ஷன்ஸில் ஹீரோஸை பொறுத்த வரைக்குமே எனக்கு என்ன பயம்ன்றதை நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து ஒரு குட்டி டைமில் வந்து எழுதிட்டு டக்குன்னு போய் பண்ணுறதுக்கு எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை. எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு ஆனால் மட்டும்தான் டைரக்ஷன் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். அவசரமாக பண்ணணுன்ற பிளான் எனக்கு இப்போ இல்லை. எனக்கு என்னென்னா, ஆனால் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சா? ஒரு 3-4 மாதத்தில் ஒரு படம் பண்ணுங்க. வந்துச்சு. ஓகே, அது வந்துச்சு. அப்போ நான் அவங்கள்ட்ட சொல்லிடுவேன், சரியில்லை என்னால் இது பண்ண முடியாது அப்படின்றத நான் சொல்லிட்டேன். எனக்கு வந்து இவ்வளோ டைம் இருக்குது, நான் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன். அப்போ என்ன டைமில் இருக்கோ அது பண்ணிக்கலாம். ஆனால் 3 மாதத்தில் பண்ணணும்னு சொன்னாங்க. மே மாதத்தில் படம் அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 4 months 5 months இருக்குது, அதுக்குள்ளே உங்களால் முடிஞ்சால் பண்ணலாமா அப்படின்னு வந்துச்சு. அப்போ வந்து நான் இல்லைங்க எனக்கு எனக்கு ரைட் பண்ணுறதுக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓகே ஃபைன் அப்படின்ட்டு. அவங்களுக்கு என்ன மைண்ட்ஸ்னா நம்ம ஆல்ரெடி வச்சிருப்போன்ற ஒரு மைண்ட் செட்டில் கேட்பாங்க. இப்படி ஏதாச்சும் வச்சிருப்பீங்களா, அதை கொஞ்சம் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னா, நான் இல்லை சார் நான் இப்போ தான் எழுத போகிறேன், என்கிட்ட இருக்குது சில ஸ்கிரிப்ட்ஸு, ஆனால் அதை நான் 3rd 4th ஃபிலிம் இப்போ அந்த கேப் எனக்கு தெரிஞ்சு வராதுன்னு நினைக்கிறேன். 3rd 4th ஃபிலிம் நான் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிடுவேன் நான் நம்புகிறேன். எனக்கு 2nd ஃபிலிம் பண்ணுறதுக்கு தான் ஒரு டைம் நான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு என்னன்னா அந்த கதைகளை 2nd ஃபிலிம் பண்ணுறதுக்கு எனக்கு இப்போது பிளான் இல்லை. நான் எனக்குன்னு ஒரு லைனப் நான் ஒன்று வச்சுருக்கேன். அது 3rd 4th ஃபிலிம்ஸ்க்கு நான் ஆல்ரெடி ஒரு 2 ஸ்லாட் வச்சுருக்கேன். 2nd ஃபிலிமாக பண்ணும்போது அது வேறு ஒரு புதுசாக ஒன்று பண்ணுன்றதுல தான் இப்போதைக்கு எழுதிட்டு இருக்கேன். கேள்விப்பட்டோம் நானி உங்களோட கதை கேட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல். சூர்யா சாரை மீட் பண்ணிங்க, அவங்க சைட்லேருந்தும் ஏதோ கதைகள் கேட்டாங்க அப்படின்னு. எதெல்லாம் உண்மை, எதெல்லாம் நடந்துகிட்ருக்கு, அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம்? அதுதான் எல்லோரையும் மீட் பண்ணோம். படம் பண்ணணுன்னு ஆசை இருக்குது எல்லாமே. அது கேட்டாங்களா? ஆக்சுவலாக தெலுங்குலேருந்து
கதைகள்? அதான் ஆஃபர்ஸ் வந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சம் ஆஃபர்ஸ் வந்துச்சு. அதுக்கான ஒர்க்கும் நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதான் அடுத்த ஒரு டைரக்ஷன் பண்ணுறேன், ஒரு பெரிய படம் ஒன்று பண்ணுறேன், அது பண்ணுறேன். சூர்யா சார் என்ன சொன்னார் ஆக்சுவலாக டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்துட்டு? சுரேஷ் ரொம்ப பிடிச்சிருக்குனாரு படம். அவர் வந்து படத்தை பற்றி ஒரு குட்டி குட்டி சீனில் இருக்க டீட்டெயில் விஷயம்லாம் பேசினார். அந்த அப்பா பையனுக்குள்ள அந்த ஃபைட் அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னாரு. நான் சூர்யா சார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், சார் நீங்கள் ஸ்கூலுக்கு வரும்போது, நான் சூர்யா சார் எங்கள் ஸ்கூலுக்கு ஆக்சுவலி சீஃப் கெஸ்ட்டாக வந்தார். அப்போ வந்து நான் தான் சாரை வந்து அந்த கார்லேருந்து ஸ்டேஜ் வரைக்கும் ஏற்றிட்டு போனதில்லை, நானும் ஒருத்தன். ஸோ போகும்போது சார்கிட்ட வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணதுலேருந்து நிறைய விஷயம் நான் அதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். அவர் அப்படியான்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்டு இருந்தார். ஆமாம் சார், இதெல்லாம் இருந்துச்சு, இப்படிலாம் ஒரு விஷயம் அவங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அது கேட்டது. அவர் என்கிட்ட அதெல்லாம் பேசிட்டு அப்புறம் அதான் படத்தை பற்றி நிறைய விஷயம் சொன்னார். இதெல்லாமே நல்லா பண்ணியிருந்தீங்க, அந்த டைரக்ஷன் நல்லா இருந்துச்சு, கிளைமேக்ஸ் ரொம்ப அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சார் சொன்னார். அது ஒரு பயங்கர ஸ்பெஷலான மூமெண்ட். அப்படியே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம். ஓகே, நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, அது நடக்கல. அதுக்கப்புறம் ரெண்டாவதாக நீங்கள் எழுதின ஸ்கிரிப்ட் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. மூணாவதாக எழுதின ஸ்கிரிப்ட் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. நிறைய டேரக்டர்ஸும் இதே வார்த்தை தான் சொல்கிறாங்க. நான் மொதல் 2 எழுதினேன், ஆனால் அது வந்து இப்போ மெட்டீரியலைஸ் ஆகாது, நான் அதை 4வது 5வது படமாக நான் பண்ணிக்கிறேன், அது வரைக்கும் 2-3 படங்கள் நான் வேறு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனால் இந்த கதை கிடைக்கிறது இங்கே கஷ்டமாக இருக்குங்க? கதையை வந்து எடுத்து நான் சேமித்து வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு இதில் இன்னொன்று இருக்குது, நீங்கள் எழுதின மாதிரி வேற ஒருத்தரும் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே ஸ்கிரிப்டும் வந்துடும், நீங்கள் வைக்க வேற ஒருத்தரும் மைண்டில் அது வந்துடும். அந்த ஒரு பயம் இருக்குமா? அதனால தான் நான் என்றைக்குமே ஒன்லைன் புதுசாக யோசிக்கிறதுக்கு நான் கஷ்டமே பட மாட்டேன். இப்போது நீங்கள் வந்து செம்ம யூனிக்கான ஒரு ஒன்லைன் வச்சுருக்கீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ எவன் இதை யோசிப்பான், இந்த ஐடியாவை தட்டுவான். எனக்கு அந்த பயம் இல்லை. நான் ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு லைன் எடுத்து எல்லாரும் வச்சிருக்க ஒரு நார்மல் லைன், யார் வேணால் யோசிக்கலான்ற ஒரு லைன் வச்சுருப்பேன். அதுக்கு ஸ்க்ரீன் பிளே நான் என்ன புதுசாக பண்ண முடியுன்றது மட்டும் தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ஸோ எனக்கு அந்த பயம் இல்லை. இது ஏன்னா எனக்கு தெரியும் என் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ அது என்னால் மட்டும் தான் பண்ண முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்போது எனக்கு அந்த பயம் கிடையாது. ஓகே, அந்த 2வது 3வது ஏன் அதனால் தள்ளி போடுறீங்க ஒரு படத்தை? அதுதான் என்னென்னா, இப்போ நான் இந்த படம் பண்ணிவிட்டு இப்போ எல்லாருமே ஒரு சுற்றி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒன்று வைக்கிறாங்க இல்லையா, இது இப்படி இருக்கணும், அடுத்த படமும் இந்த மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்றப்போ எனக்கு இந்த ஜானரை கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணிவிட்டு அதை பண்ணணுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வச்சிருக்க அந்த ஸ்கிரிப்ட்லாமே பார்த்தீங்கன்னா வேறு ஜானர்ஸில் இருக்குது. இப்போ ஒரு சைஃபை காமெடி ஒன்று வச்சுருக்கேன், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ எனக்கு இதில் வந்து டக்குன்னு அடுத்த இமிடியேட்டாக இதை உடச்சிட்டு அப்படி போகணுமான்னு தெரியல. எனக்கு இதுக்கும் அதுக்கும் மிட் லைனில் ஒன்று பண்ணிவிட்டு அப்புறமா அது போகலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஃபஸ்ட்டு படத்தோட வெற்றி தாண்டி செகண்ட் படத்தோட வெற்றி தான் எல்லோரும் எதிர்பார்க்குற ஒரு வெற்றி. ஏன்னா ஃபஸ்ட்டு ஓகே மேஜிக் ஒன்று நடந்துடும், ஆனால் 2வது தான் நீங்கள் யார் அப்படின்றது மக்களுக்கு புரிய வைக்கிற ஒரு வெற்றியாக இருக்கும். செகண்ட் படத்து மேலே எவ்வளோ என்ன சொல்கிறது, ஒரு ஆர்வமாக நீங்கள் எழுதுறீங்க, அது எப்படி வந்துருக்கு, என்ன ஜானர் இல்லை ஏதாவது? நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் என்னோடய செகண்ட் டைரக்ஷனை பற்றி நினச்சி. அது இதுவும் அகெயின் ஒரு எமோஷ்னல் ஆக்ஷன் காமெடியாக இந்த படம் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன், ஒரு எமோஷ்னல் ஆக்ஷன் காமெடி. ஓ, அப்போ ஆக்ஷன் உள்ளே வந்திருக்கு. ரைட். ஆனால் இது ஒரு மாதிரி ஓகே சரி, நான் அது சொல்ல விரும்பல. பட் நல்லா வந்துட்டு இருந்தா நம்புகிறேன். எனக்கு லைன் ஒன்லைன் சொன்னல, ஒன்லைன் இதில் வந்து கொஞ்சம் யூனிக்காக ஒன்று கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ அதை வந்து பிடிச்சிருக்கேன். சரி, அதனால இதை கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டு இருக்கேன். நல்லா வரும்னு நம்புகிறேன். எஸ். ஓகே, இப்போ ட்ரெய்லர் படம் எல்லாமே பார்த்துருப்பீங்க, டப்பிங்லாம் பார்க்கும்போது எவ்வளோ தூரம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது? அபிஷன் அப்படின்ற ஒரு ஆக்டர் உருவாயிட்டாரு அப்படின்றத நீங்கள் எவ்வளோ தூரம் நம்புறீங்க? வீட்டில் யாருக்காக காட்டினீங்களா சஜஷன்? ஒய்ஃப் பார்த்தாங்க. என்ன சொன்னாங்க? ஒய்ஃப் ரொம்ப பிடிச்சிருக்குன்னாங்க, ரொம்ப அழகான ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு சொன்னாங்க, நல்லா சிரித்தாங்க அவங்க. ஸோ அவங்க எல்லாம் ஹாப்பி. நான் படம் பார்த்துட்டு நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கேன் ப்ரோ. நான் லைக் இது என்னோட முதல் படமாக இருக்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோன்ற திருப்தி எனக்கு இருக்குது. அண்ட் எஸ், ஆக்டர் அபிஷன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அது எஸ், நான் நல்லா பண்ணியிருக்கேன், நான் நம்புகிறேன். மக்கள் தான் பார்த்துட்டு அதை சொல்லணும். வித் லவ் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கும். ஏன்னா உங்கள் அந்த படத்தில் பார்த்ததே ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் இல்லை அங்கங்கே கேமியோவாக நீங்கள் வந்ததே வந்து நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட அது ஒரு தனி ஸ்டோரி. படத்துக்குள்ளே இன்னொரு படம் பார்த்த மாதிரி தான் ஒரு ஃபீல். இந்த பையனோட இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கு, ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி வச்சுருந்துருக்கலாமே அப்படின்ற ஒரு தாட் வந்து நிறைய பேருக்கு அந்த சமயத்தில் எழுதியிருந்தாங்க. வேறு இவரோட இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டடாக இருந்திருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா ஒரு ஆசை தான் உங்களை ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு. ஸோ அந்த வகையில் வித் லவ் வந்து February 6th வரப்போகுது. ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். நிறைய விஷயங்கள் பேசுனீங்க, நிறைய விஷயங்கள் பிரேக் பண்ணிங்க, நிறைய கொஸ்டின்ஸ்க்கு, அதாவது எனக்கு மட்டும் இல்லை அந்த கொஸ்டின், ஒரு அப்கமிங் ஃபிலிம் மேக்கர்ஸ், ஒரு
என்ன பண்ண போகிறோம் வாழ்க்கையில் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நிறைய பேருக்கு நீங்கள் ஒரு ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கிருஷ்ணா ப்ரோ உங்களுக்கும் தேங்க்யூ. ரொம்ப அழகான கேள்விகள் எப்பவுமே கேட்பீங்க. தேங்க்யூ. அதனாலே எனக்கு உங்களோட இன்டர்வியூ ரொம்ப பிடிக்கும். நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், எஸ் நான் ஃபாலோ பண்ணுவேன். ரொம்ப சென்சிபிளான கொஸ்டின்ஸ் எப்பவுமே கேட்பீங்க. நிறைய ரேண்டம் நீங்கள் நினச்சா கேட்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். பட் லைக் அது கிரிட்டிசிசமாக இருந்தாலும் அது ரொம்ப அழகாக வைக்கிறீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் உங்கள்கிட்ட. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி ப்ரோ. ஸோ வித் லவ் பற்றி மக்கள்கிட்ட ஏதாவது சொல்ல ஆசைப்பட்றீங்களா? எஸ், வித் லவ் வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். டீமாக சேர்ந்து ஒரு அழகான படம் எடுத்திருக்கோம்னு நம்புகிறோம். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே வந்து இப்போ படிச்சுட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், காலேஜில் இருக்கவங்களா இருக்கட்டும், அப்பா அம்மா யாராக இருந்தாலும் சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்குமே சின்ன வயசில் இருந்த ஒரு அழகான மெமரிஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் திரும்ப ஒரு யோசித்து பார்த்து சந்தோஷப்படுற மாதிரியான ஒரு படமாக கண்டிப்பாக வித் லவ் இருக்கும். படம் தியேட்டர் முடித்து வெளியே வரும்போது எல்லோரும் ஒரு ஸ்மைலோடு வருவீங்க. அதுக்கு நான் 100% நான் கேரண்டி பண்ணுவேன். எஸ், வித் லவ் February 6th வருது. மறக்காமல் தியேட்டரில் போய் பாருங்கள். சூப்பர் பிரதர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Presta Premium Women's Wear. Let your body love it. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் February 5 வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ்.